ஹாய்டா செல்லக்குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்ஸ்டா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஓகே, எனக்கு அந்த போட்ட ஸ்டோரிக்கு எனக்கு ஓகே, நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் அண்டு கமெண்ட்ஸ் எனக்கு ஓகேடா. பட் நான் இன்னும் அதை நல்லா ட்ரை பண்ணணும் அது சொல்லியிருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. போன இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ்டா, ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் சவுண்ட்ஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த இதுக்கு வந்தால் மன்னிச்சிக்கோங்க, சரியா? என்னால் அவ்வளோதானே சொல்ல முடியும். ஏன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, வரும்னு நினைக்கிறேன், சரியா? ஸ்டோரி நேம் வந்து கோல்டு சியோடா, தமிழ்லைனில் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஜேகே சிஓ. அவர் ரொம்ப கோல்டு, ரகட் அண்டு யார்கிட்டையும் சிரிச்சோட பேச மாட்டார்றா, ஓகேவா? தேங் அப்படி கிடையாது, ஜாலி டைப் தான். பட் ஒர்க் விஷயன்ற வரும்போது அவர் ஓகே, எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருப்பார், ஓகேவா? ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஹவுஸை தாண்டா காட்டுறாங்க. அங்கே ஒரு பர்சன் தாண்டா வேகமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்க ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூடா, ஓகேவா? இப்போ அப்படியே தாண்டா ரூம் டோர் ஓப்பன் பண்ணி ஸ்டெப்லேருந்து வேகமாக இறங்கி வர்றாரா. அது யாரும் இல்லைடா, அது நம்ம டே தாண்டா. இப்போ டே தான் மா பார்த்துருங்க, சேஃபாக இருங்க, நான் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன், ஓகேவா? டேம்மா சாப்பிட்டு போச்சல்லோ, இப்படி சாப்பிட்டேன். இல்லைம்மா நான் வந்துடுறேன், எப்படியும் எனக்கு இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு நான் வந்து கூட சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஓகேவா? நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ பார்த்து சேஃபாக இரு, ஓகேவா? பாய், லவ் யூ. இப்போ அப்படியே தாண்டா அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாரா. பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கும்போது பஸ்ஸு வருதுடா. பஸ்ஸில் ஏறி இப்போ அந்த ஆஃபீஸ் முன்னாடி போய் இறங்குறாரா, ஓகேவா? எப்போ இன்னும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது? ஐயோ, எனக்கு ஒர்க் கிடைக்குமா? அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே போகிறாரா. இப்போ அப்படியே தாண்டா அவர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது செக்யூரிட்டி இருந்துட்டு, ஏப்பா யார் நீ? அது இன்டர்வியூ அட்டன் பண்ண வர சொல்லியிருந்தாங்க, அதுதான். அப்படியாப்பா, ஸ்ட்ரெயிட்டாக போய் ரிசப்ஷனில் கேட்டு போங்க. ஓகே தேங்க்ஸ். இப்போ அப்படியே தாண்டா ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. எஸ்கியூஸ் மீ மேம், இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஓ, நேம் சார்? என் நேம் கிம் தயாங். ஓ எஸ் சார், நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் அந்த ரூமில், இப்போ சார் வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ அப்படியே தாண்டா அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவரோட ஃப்ரெண்டு ஜிமினா வர்றாரா. வந்துட்டு டேவை பார்த்துட்டு, ஏய் மச்சி, எப்போ வந்த? நான் இப்போ தான் வந்தேன் ஜிமினா. சரி, நான் இப்போயே சொல்லிடுறேன், என் சிஓ சார் ரொம்ப கோல்டு, சரியா? அவர் என்ன கேட்டாலும் கரெக்டாக போல்டாக நீ ஆன்சர் பண்ணு, அப்போ தான் அவர் ஓகேன்னுவார். நீ பயந்தன்னா அவர் உன்னை ஏற்றுக்க மாட்டார். இப்போயே சொல்லிவிட்டேன், நீ பயப்படாமல் எதாக இருந்தாலும் போல்டாக எந்த ஆன்சர் இருந்தாலும் பயப்படாமல் நீ சொல்லு. அப்புறம் இன்னொன்று, அவர்கிட்ட பேசும்போது நல்லா டிசிப்ளினாக பேசு, இதெல்லாம் பண்ணு, சரியா? நல்லா பண்ணி நான் ஆல்ரெடி என் ஆளுகிட்ட நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் உங்ககிட்ட இந்த வரலாம் சொல்கிறேன், ஓகேவா? சரி ஜிமினா, எனக்கு இப்படிலாம் நீ சொல்கிற பார்த்தா எனக்கு பயமாக இருக்குதுடா. டேய் மச்சான், அப்படிலாம் பயப்படாத, நான் இருக்கல. சரி ஜிமினா. டேய், இப்போயே இந்தளவுக்கு திக்கணுன்னா அங்கே போய் என்னத்தடா பேசுவேன்? அதெல்லாம் இல்லை, நான் பேசிடுவேன், நான் பார்த்துக்கிறேன். சரி ஜிமினா, சரிடா. ஜிமினாவும் பேசிவிட்டு ஜிமினா சரிடா, நீ பார்த்து பண்ணிவிட்டு நீ வா, நான் உள்ளாருக்க வெயிட் பண்ணுறேன், சரியா? சரி ஜிமினா, நான் நல்லா பண்ணுறேன். இப்படி தாண்டா ஜிமினா பேசிவிட்டு அவரோட ஒர்க் பார்க்க போயிடுவார். இப்போ அப்படியே தாண்டா ஆஃபீஸுக்கு வெளியே ஒரு பிளாக் கலர் கார் ஒன்று என்ட்ரி ஆகுதுடா. அதுக்குள்ளே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் ஒரு பர்சன் ஒருத்தவங்க வெளியே வராங்க. கண்ணில் கூலிங் கிளாஸ், ஐப்ரோ பியர்சிங், லிப் பியர்சிங், கை ஃபுல்லோ டேட்டோ. சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது நம்ம ஜேகே தான்டா. அவர் கோல்டு, ரொம்பவே கோல்டுடா. அதேமாரி தப்புன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஹேண்ட்ஸ் நீட்டிட்டு வர்றான், ஓகேவா? யாரும் நல்லா பார்க்க மாட்டார். அப்புறம் இப்போ அப்படியே தான்டா அவர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. எல்லோரும் எழுந்து குட் மார்னிங் விஷ் பண்ணுறாங்க. பட் யாருக்குமே அவர் விஷ் பண்ணலையே. ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, அவர் கேபின்குள்ளே உட்காராரு. இப்போ அந்த டோரை நாக் பண்ணிவிட்டு ஒரு பர்சன் ஒருத்தவங்க உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. சார், இன்டர்வியூ கால் வந்தாச்சு, போய் வர சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 10 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. சரி, ஓகே, வர சொல்லுங்கள் அவங்கள.
இப்போ அப்படியே தான்டா ஒவ்வொருத்தரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் டே வந்து 5th மெம்பர். ஓகேவா? இப்போது 3 பர்சன் போயிட்டாங்களா, அடுத்தது ஒரு பர்சன் போயிருக்காங்க. அடுத்தது நம்ம டே தான். கிம் தயாங் உங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, போங்க. இப்போது டே தான்டா. டோரை நாக் பண்ணிவிட்டு மே ஐ கமின் சார்? எஸ் கமின். குட் மார்னிங் சார். இப்போது ஜேகே தான்டா டேவினை வந்து பார்க்குறாங்க. குட் மார்னிங், சிட். இப்போது டேவு வந்து போய் சிட் பண்ணிக்கிறாருனா, இப்போ ஜேகே கிட்ட வந்து டே வந்து ஃபைலை கொடுக்குறாரு. ஜேகே வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போது சுகாதா இருந்துட்டு, எதுக்காக நீங்கள் இந்த ஆஃபீஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸ் வந்து ரொம்ப லாங், அதுவும் இல்லாமல் அவருக்கு நான் பிஏவாக இருந்தேன் சார், சிஓக்கு. இங்கே வந்து கொஞ்சம் எனக்கு பக்கம், ஸோ அதனால் வந்தேன். இப்போது ஜேகே தான்டா. மிஸ்டர் கிம் தயாங் ஆல்ரெடி பிஏவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்னென்ன பண்ணணும் எல்லாம் தெரியும். எதுவும் சொல்லித்தர வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். சரி, யூ ஆர் அப்பாயிண்டட். நீங்கள் இன்னிலேருந்து ஒர்க்கு ஜாயின் பண்ணுறதாலும் வந்து சரி, நாளையிலேருந்து பண்ணாலும் சரி, உங்களோட விருப்பந்தான். இப்போது டே தான்டா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே, ரூல்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங் நான் வரக்கு முன்னாடி நீங்கள் இங்கே இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் நான் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வெளியே ஏதாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் கூட வரணும். இதெல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார். தேங்க்ஸ் சார். ஓகே, யூ கேன் கோ நவ். இப்போ டேவும் அந்த கேபினை விட்டு வெளியே வர்றாராம். இப்போ ஜிமினா தான்டா வர்றாங்க. டே, என்ன ஓகேவா? ஜிமினா, எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு, பிஏ ஒர்க் கிடச்சிருக்கு. அது நிறைய ரூல்ஸ் இருக்காம்மா. நான் அதெல்லாம் ரூல்ஸ் இருந்தாலும் நீ அதை பார்த்துக்கோ, நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன ஒர்க் பண்ண போறியா, இப்போ போகிறேன்? அது ஜிமினா, நான் வீட்டுக்கு போகிறேன், நாளைக்கு வரட்டா? டேவும் ஜேகேவும் இப்படி தான்டா பேசிட்டு டே வந்து வீட்டுக்கு போகிறாரா. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சுமா. அச்சோ செல்லக்குட்டி, ஒர்க்கு கிடச்சிருச்சா? எனக்கு தெரியும்டா செல்லம், உனக்கு ஒர்க் கிடச்சிரும்ண்ணா. நாளையிலேருந்து ஒர்க்கு நான் போயிடுவேன். நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க. நான் எப்படியும் நைட்டு வரக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வரக்கு முன்னாடி நான் போகணும். அதே மாதிரி அவர் போனதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் விட்டு வெளியே வருவேன். சரியா? நீங்கள் பார்த்து சேஃபாக இருக்கணும். நான் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க. ஒரு நாள் லேட் ஆகும், பிஏமா, அதனால் அவர் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து இருக்கணும், ஓகேவா? ஏறிட்டா தங்க பிள்ளை, நான் பார்த்துக்கிறேன். என்ன, நீ பத்திரமா பார்த்து சேஃபாக ஒர்க்கு போயிட்டு வரணும், பார்த்து இருக்கணும், ஓகேவா? சரிம்மா, நான் பார்த்து ஒர்க் போயிட்டு பார்த்து பத்திரமா நான் உன்னை பார்க்க வருவேண்ணா, சரியா? இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப்டா. மார்னிங் காட்டுறாங்க ஒரு 7 o'clock போல். அலாரம் அடிச்சிட்டு இருக்குது. பெட்டில் இருந்து தான் டே எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாராம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே இறங்கி ரெடி ஆகிட்டு வர்றாராம். கீழே இறங்கி வந்து தான்டா கிச்சனுக்குள்ளே போகிறாரு. பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு சமைக்கிறாராம். அவங்க அம்மா ஒரு 8 o'clock போல் வர்றாங்க. செல்லம், நானே சமைச்சிருப்பேன், நீ எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்ச? அம்மா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல நான் சீக்கிரமாக போகணுன்னு. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரா. அவங்க அம்மாவும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ டே தான்டா. நான் எல்லாம் முடிச்சிட்டேன், நீ சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சில் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன், ஓகேவா? இப்போ அப்படியே தான்டா டே வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டாரான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சில் எடுத்துகிட்டு, நான் கிளம்புறேன், நீங்கள் டேப்லெட் எல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுங்க, ஓகே பாய்மா, லவ் யூ. அவங்க அம்மாவும் லவ் யூ டிச்சலாம், போயிட்டு வா, பார்த்து சேஃபாக. சரிம்மா. இப்போ டே தான்டா பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க. பஸ் வருதுடா. பஸ்லேயும் போகிறாரு. அங்கே ஒரு 9 o'clock போல் ரீச் ஆகிறாரா. இப்போ அப்படியே போய் ரிசப்ஷனுக்கு தான்டா போகிறாங்க. அங்கே போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்னோடய கேபின். சார் நீங்கள்? நான் பியா வந்திருக்கேன், சிஓ. ஓ, அது நீங்களா? ஸ்ட்ரெயிட்டாக போய் 2வது கேபின் ஓப்பன் பண்ணுங்கள், அங்கே தான் உங்களோட. ஓகே, தேங்க்யூ. டேவும் போகிறாரா. அங்கே போயிட்டு
எல்லா ஃபைலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் லேப்டாப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காராம். இப்போ அப்படியே தான்டா 10 o'clock ஆக போகிற டயத்தில் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கர்ஸ்லாம் வந்துடுறாங்க. எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து இப்போ ஒரு 10:15 ஆகும்போது சிஓ சார் வர்றாராம். அவர் உள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லாம் கீப் சைலண்ட்டாக இருக்காங்க. வந்து பார்க்கல, சிஓ சாரை பார்க்கலடா. அவர் சின்சியராக லேப்டாப்பில் அந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு ஸ்கேன் பண்ணுவார், எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது டேவை பார்த்துறாரு. ஓ வந்துட்டானா, எத்தனை மணிக்கு வந்தான்? சரி ஓகே பார்க்கட்டும், ஒரு 10 minutes கழிச்சு கூப்பிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவர் மனசில் நினச்சிட்டு அவரோட கேபினுக்கு போகிறாராம். அவரோட கேபினில் உட்காந்துட்டு அவர் ஃபைல்ஸு ப்ராஜெக்ட் வந்தது என்னென்ன அதெல்லாம் பார்த்துட்ருக்காராம். இப்போ அந்த கேபின் டோரை நாக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே, எஸ் கமின் சார், அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கையில் கிடச்சிருச்சு, அதுக்கான ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் நேரில் போய் சைட்டை பார்த்துட்டு வந்துட்டேன். இதை யார்கிட்ட கொடுக்கணும்? என்னோடய பிஏட்ட இந்த ஃபைலை கொடுத்து அவரை செக் பண்ணிவிட்டு அதை எனக்கு ஒரு மெயில் அனுப்ப சொல்லிடுங்க. ஓகே, உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஓகே சார். இப்போ சுகா தான்டா டேவோட கேபினுக்கு போகிறாங்க. இங்கே சுகா. டே என்ன பண்ணுறா? ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ஃபைலை நீ செக் பண்ணிவிட்டு ஒரு மெயில் ஜேகேவோட சிஓ சாரிங்க அனுப்பிடு. சரிங்க சார், ஓகே, நான் செக் பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்பிடுறேன். இந்த ஃபைலை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஃபைலை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சார் உன்னை கூப்பிடுவார், ஓகேவா? சரி ஓகே சார். இப்போது டேவ் அந்த ஃபைலெல்லாம் பார்த்து அதை வந்து ஜேகேக்கு ஒரு மெயில் அனுப்பிடுறாராம். இப்போ ஜேகே தாண்டா டேவோட கேபினுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே தாண்டா டேக்கு கால் பண்ணுறாரு. மிஸ்டர் கிம் தயாங், என்னோடய கேபினுக்கு வாங்க. எஸ் சார், வரேன். இப்போ டேவ் வந்துச்சு கேபின் போகிறாரா ஜேகேவோட கேபினுக்கு. அங்கே போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. மே கமின் சார்? எஸ் கமின். இப்போது டே தாண்டா அவர் வரும்போதே அந்த லேப்டாப் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பார் தான். இப்போ ஜேகே தாண்டா பார்க்குறாங்க. என்ன நம்ம எதுவுமே என்கிட்ட கேட்கலையே, நம்ம இதுதான் கேட்குறோன்னு நம்ம யோசிக்கிறத வச்சு கொண்டு வந்துட்டானே. கீப் இட் அப். ஜேகே தாண்டா மைண்டில் திங்க் பண்ணிவிட்டு டேவை பார்க்குறாங்க. இப்போ டே தாண்டா சார், இன்றைக்கி ஒரே ஒரு மீட்டிங் இருக்குது ஆஃப்டர்நூன். அப்புறம் அண்டு ஆஃபீஸில் எம்ப்ளாயிக்கிட்டலாம் இந்த ஒர்க்ஸ் பற்றி சொல்லிட்டேன். அண்ட் உங்கள்கிட்ட ஒரு டைம் செக் பண்ண வந்தேன். நான் உங்களை கேட்காம இதை பண்ணிட்டேன்னு ஏதாவது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இதை தான் சொல்ல வந்தேன். பட் பரவாயில்ல, நீயே சொல்லிட்ட. கீப் இட் அப். ஒர்க்கு பிடிச்சிருக்கு எனக்கு. அண்டு நீ கேம் தயம் எப்படி நான் சொல்ல வரதை டக்குன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒர்க்கு பண்ணிடுறீங்க? நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஆஃபீஸில் அப்படி தான் சார். நான் சிஓ சார் வரக்கு முன்னாடியே இந்தவெல்லாம் ஒர்க் இருக்குன்னு எல்லாத்துக்கிட்டே சொல்லிடுவேன். அதே இதை இங்கேயே ஃபாலோ பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது மேலே கோவம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லாததுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கு நடக்குதுன்னா அது ஸோ எனக்கு ஹாப்பி தான். ஓகே, சரி ஓகே, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். நான் ஆஃப்டர்நூன் லஞ்சில் வந்து எனக்கு மீட்டிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி தெரிஞ்சதுன்னா சுகாவை கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே, யூ கேன் கோ நவ். டே வந்து கேபின் விட்டு வெளியே போயிட்டாரான். போகிற டேவி வந்து ஜேகே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகே தாண்டா இப்போ நான் யோசிக்கிறத வச்சு நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரிஞ்சிருக்கான். ஓகே, இப்போ அப்படியே தாண்டா ஜேகே வந்து அதை வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு டோர் ஒன்று வந்து நாக் ஆகுது. ஜேகே இருந்துட்டு எஸ் கமின்.
சார் இதை பற்றி வந்து எல்லா எம்ப்ளாயீஸ்கிட்டே சொல்லிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கிறத வந்து இன்னொரு டீம் ஆள்கிட்ட கொடுத்தாச்சு. இதை வந்து நியூ டீம் கிட்ட கொடுத்தாச்சு. அண்டு இது போயிட்டுருக்குது. ஓகே. இப்போ தான் வந்து கிம் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனாங்க. அண்டு இந்த ஒர்க் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அது வரைக்கும் முடிங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு போயிட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வரும். அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராஜெக்டும் சீக்கிரமாக ரெடியாக பாருங்கள். என்ன பண்ணிகிட்ருக்காங்க எம்ப்ளாயீஸ், சீக்கிரமாக முடிக்கிற வேலையை பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா யூங்கி? அண்டு கிம் தயாங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள், எம்ப்ளாயி சேர்த்து பார்த்துக்க சொல்லுங்கள். எஸ் சார், ஓகே நான் சொல்லிடுறேன். சரி ஓகே, யூ கேன் கோ நான். இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப் ஆகுதுடா. லன்ச் பிரேக்டா. டேயும் ஜிமினா வந்து லன்ச் சாப்பிட போகிறாங்கடா. ஓகேவா? இப்போ ஜிமினா தான்டா. என்ன டே, ஓகேவா உனக்கு ஒர்க்கெல்லாம்? ஓகே. ஓகே தான் ஜிமின், நான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். அண்டு சார் வந்து வர முன்னாடியே நான் எல்லாம் ஒர்க்கை பார்த்துட்டேன். அப்போது எனக்கு இன்னொரு டவுட்டுடா. அவர் சிஓ கோல்டுன்னு சொன்னால் என்கிட்டலாம் அந்த மாதிரியெல்லாம் அவர் எதுவுமே பேசலையே. டேய் அவர் உங்ககிட்ட பேசலன்னு சொல்லி உனக்கு தெரியல. அவர் இன்னும் கோவப்பட்டு நீ பார்த்ததில்லல. பாரு, நீ கோவப்படும் போது பாரு. என்ன சொல்கிற ஜிமினா, கோவப்படுவாரா? கோவம். ஐயோ, ஒரு கோவம் வந்துச்சுன்னா ஆஃபீஸையே புரட்டி போட்டு வர்றா. அந்த கோவத்துக்கு மட்டும் நீ ஆளாயிராத, புரியுதா? சரி ஓகே ஜிமினா, நான் பார்த்துக்கிறேன். என் ஒர்க்கில் நான் ரொம்ப சின்சியராக இருந்தால் அவர் ஏன் என்ன திட்ட போகிறாரு, நான் பார்த்துக்கிறேன். சரி ஜிமினா, எனக்கு இன்னும் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்க்கணும். இன்றைக்கி வர மீட்டிங் இருக்குது. நான் இதை முடிச்சுட்டு நான் போய் லன்ச் முடிச்சுட்டு போய் பார்க்குறேன். நீ போ, சரியா? பாய்டா. பார்த்து ஒர்க் பண்ணு, சரியா? இப்போ அப்படியே தான்டா மீட்டிங் கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2 பேரும் மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டே காரில் போயிட்டுருக்காங்க. அந்த மீட்டிங்கான பிளேஸும் வருது. அங்கே போயிட்டு ஜேகே வந்து மீட்டிங் நடந்துகிட்ருக்குதுடா. மீட்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. டேவும் பண்ணணும், ஜேகேவும் பண்ணணும். இப்போ டே பண்ணுறாரா. டே பண்ணும்போது ஜேகே வந்து டேவையே பார்த்துட்ருக்காங்கடா. ஐ மீன் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்கள ரசிக்கிறாங்க. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரசிச்சுட்ருக்கிறாரா. டேவும் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜேகே பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜேகேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜேகேவோட கம்பெனிக்கு வருதுடா. ஓகேவா? ஜேகே வந்து செம்ம ஹாப்பி. ஸோ அதை எல்லாத்துக்கும் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு வர்றாரு அவரும். ஜேகே காரில் வந்துட்டு இருக்கும்போது டேவை வந்து ஜேகே பார்த்துட்டே இருக்காரா. ஆனால் டே வந்து லேப்டாப்பில் ஏதோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்துச்சுல, அது சம்மந்தப்பட்டமான ஃபைல்ஸ் அதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு வராரு. ஜேகே வந்து டிவியே பார்த்துட்டு வராங்கடா. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். எவனையும் திரும்பி கூட பார்க்காதவ உன்னை பார்க்குறேன்னா உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதான். இப்போ ஆஃபீஸ் வந்துச்சுடா. ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. டேவோட கேபினில் போகிறாரு. ஜேகேவோட கேபினுக்கு போகிறாரு. டே வந்து கேபினுக்கு போய் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காரா. ஆனால் நம்ம ஜேகே பைப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவரோட கேமரா அந்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணி டேவோட கேபினில் கேமரா வச்சுருப்பாங்கடா. டேவே பார்த்துட்ருக்காரா. அவருக்கு என்ன ஃபீலுன்னு தெரியலடா, பட் டேவை பார்த்துட்டே இருக்கார். அவர் டே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால் வரைக்கும் எத்தனை பர்சன் வந்து அவங்கள்ட்ட லவ் ப்ரப்போஸ் அண்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் எவ்வளோ பேர் வந்திருக்கலாம். பட் டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ அப்படியே தான்டா ஈவினிங் ஆகுதுடா. எல்லா ஒர்க்கர்ஸும் கிளம்புறாங்க. அண்டு ஜேகே வந்து ஒரு 7:30 இந்த மாதிரி கிளம்பிடுறாரா. டேவே வந்து அதை பார்த்துட்டு ஒரு 7:40 அந்த மாதிரி கிளம்பிடுறாரு. வீட்டுக்கும் போகிறாரா. அவங்க அம்மா தான்டா. அச்சோ செல்லக்குட்டி வந்துட்டியா? நான் வந்துட்டேன். என்னாச்சுடா, ஓவர் டயர்ட் ஆமாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் ரெஸ்ட் எடுறேன். செல்லக்குட்டி, போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுடா. சரிம்மா, நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாப்பிட்டு போகிறேன். இப்போ அப்படியே தான்டா டேவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறாரா. அப்புறம் அதே மாதிரி தானே மார்னிங் ரொட்டீன் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரா. போயிட்டு ஆஃபீஸில் அதே மாதிரி நேற்று மீட்டிங்கான ஃபைல்ஸ் எல்லாம் அதை எடுத்து வச்சுருந்தா அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன இருக்குது பார்த்துட்டு
நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்ருக்காரு. அதை வந்து என்ன பண்ணலாம், யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அந்த டீமோட மெம்பர்ஸ், டீம் லீடர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே தானே டேவோட கேபினுக்கு கால் பண்ணுறாரு. மிஸ்டர் கிம் தயாங் கம் டு மை ஆஃபீஸ் அப்படின்றாரா டேவு. எஸ் சார். இப்போது டே தாண்டா ஃபைல் பேப்பர்ஸ் அந்த எடுத்துகிட்டு ஜேகேவோட கேபினுக்கு போகிறாரா. அங்கே போயிட்டு கேபினை நாக் பண்ணுறாரு. எஸ் கமெயின். இப்போ ஜேகே தாண்டா. டே வந்து மார்னிங்லேருந்து ஜேகே பார்க்கலடா, இப்போ தான் பார்க்குறாரு. அவர் எப்படி அவுட்ஃபிட்டில் இருக்கான்னா, ஒரு லைட் பிங்க் ஷர்ட் ஒன்று அண்ட் ஒயிட் பேண்ட் போட்டிருக்காராம். அதில் 2 பட்டன்ஸ் ஓப்பன் இருக்குது. ஜேகே வந்து பார்க்குறாரு. இப்போது டே தாண்டா டேபிளுக்கு ஆப்போசிட்டில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காராம். ஆனால் ஜேகே கவனிக்கலையே, டே சொல்கிறதெல்லாம் கவனிக்கல, டேவை மட்டுமே கவனிச்சிட்ருக்காங்க. இப்போது டே வந்து அந்த ஃபைலெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஜேகே கிட்ட நீட்டுறாரா இங்கேருந்து. அப்போது டேவோட பட்டன்ஸ் 2 ஓப்பன் இருக்குன்னு சொன்னால அந்த ஷர்ட்டு கொஞ்சம் லூஸாக தான்டா இருக்கும். அவர் குனியும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு செஸ்ட்டு தெரியுது. ஜேகே வந்து அப்படியே ஸ்டன் ஆகிட்டாரா. அவரை வச்சுட்டு சார் அப்படின்றாரு. ஜேகே வந்து டேவே பார்த்துட்டு சார். எஸ் சார், சைன் போடணும். அது எங்கே சார்? இதோ இங்கே. அவர் சைன் போடுறாரா. இப்போ அவர் தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி சுகாகிட்ட பேசுனீங்களா? சொல்லிட்டீங்க சார். நான் பேசிட்டேன் அண்டு நான் சொல்லிட்டேன். நான் உங்கள்கிட்ட அதில் ஒன்று சொல்லணும், அதை சொல்லிட்டேன். என்ன டவுட் சொல்லுங்கள். இப்போ டே தாண்டா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜேகே பக்கத்தில் போகிறாரா. அவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே வந்து ஸ்டன் ஆகிட்டாரா. அப்புறம் ரியாலிட்டி கொண்டு என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து சொல்கிறா. டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரா. டே வந்து குனிஞ்சு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பாரா. சரி, அந்த ஃபைலை பார்த்துட்டு. ஆனால் ஜேகே வந்து சடனாக அவர் ஐ அண்டு நோஸ், லிப்ஸ், அப்படியே நெக்கு இதை பார்த்துட்டு வரும்போது அவர் 2 பட்டன்ஸ் ஓப்பனில் இருந்ததா, அந்த செஸ்ட்டு தெரியுதுடா. ஜேகே வந்து அதை பார்த்தோன்னா ஒயிட் ஐஸ்டா பார்த்துட்டே இருக்காரா. அவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு என்னன்னு தெரியல, அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுதுடா. ஜேகே வந்து அதை பார்த்துட்டே இருக்கார். டே வந்து சொல்லிவிட்டு திடீர்னு ஜேகேவை பார்க்கும்போது ஜேகே வந்து எங்கேயோ பார்க்குறாரு. எங்கடா பார்க்குறாங்க அப்படின்ட்டு டே வந்து குனிஞ்சு பார்க்குறாரா. பார்த்தா அதை தெரியுது. டே வந்து சடனாக நிமிந்து சார் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அது 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 டே ஓகேதா, எனக்கு ஓகேதா சார். ஓகே, ஃபைல் சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போட்டா. அது எடுத்துகிட்டு போ. இப்போ டே தாண்டா கேபினில் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவர். நான் பட்டன் போடாமலே வந்துட்டேன்னா என்ன. ஸோ என்ன நினச்சாருன்னு தெரியல. எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருந்தார் அவர். டேய் ஜெகே, எதுக்குடா அப்படி பார்த்துட்டு இருந்தா அவனை? அதுவும் அந்த இடத்த எதுக்குடா பார்த்துட்டு இருந்தா? அவன் வேற பார்த்துட்டா என்ன நினச்சான்னு தெரியலையே. ஐயோ, 2 பேரும் இப்படி தாண்டா புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாட்கள் போகுதுடா. அவர் வந்து டே வந்து ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும் ஆஃபீஸ்க்கு. 2 வீக்ஸுக்குமே ஜேகே வந்து டேவை வந்து அட்மையர் பண்ணுறத வந்து அதுக்கப்புறம் பார்க்குறக்க ஆரம்பிச்சிருப்பார். அவர் வந்து அப்படி பார்க்குறது வந்து டேவுக்கும் பிடிச்சிருக்கு. பட் அவருக்கு வந்து பிடிக்காத மாதிரி அவர் ஜேகே கிட்டே இருப்பார். ஆனால் டேக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. புரியுதா? ஒன் டே தாண்டா டே வந்து ஜேகேவோட ரூமில் ஒரு ஃபைல் ஒன்று தேடிட்டு இருப்பாரா. அது வந்து மேலே கபோர்டுக்கு மேலே இருக்கும். அதை வந்து ஸ்டூல் போட்டு ஏறி அவருக்கு எட்டி எடுத்துகிட்ருக்காரா. சடனாக வந்து ஜேகே வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றாரா. ஜேகே தான் டேவை பார்க்குறாரு. என்ன பண்ணுறான் கிம் தயாங் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு கேட்குறாரா. டே வந்து சடனாக திரும்ப வர்றா. அப்போ வந்து கீழே விழுக போவார். அப்போ வந்து ஜேகே வந்து டக்குன்னு பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் ஒன்று போயிட்டுருக்கு. ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரியலடா. ஐ டு ஐ பார்த்துட்டு இருந்த அவரோட லிப்ஸை பார்த்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியல. சடனாக ஒரு கிஸ் பண்ணிடுறாரா. எப்படி
டே தாண்டா ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அந்த ஆஃபீஸ் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரா. ஜேகே வந்து தலையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்டார். ஐயோ நான் என்ன பண்ணேன், அவள் என்ன நினச்சான்னு தெரியலையே. அடப்பாவி ஜேகே, இப்படியா பண்ணுவேன், இது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு தெரியாமல் எதுக்கிட்ட அவனை கிஸ் பண்ண அப்படின்ட்டு ஜேகே வந்து ஜேகேவையே திட்டிக்கிறாரா. இப்போ டே சைடு தான்டா. இப்போ அப்படியே டே சைடு பார்த்தோன்னா அவர் கேபினில் லிப்ஸ் மேலே கையை வச்சுட்டு என்ன பண்ணார் இவர், என்ன கிஸ் பண்ணிட்டாரு. இவர் எதுக்கு என்ன கிஸ் பண்ணணும், ஏன் கிஸ் பண்ணாருன்னு கேட்கவும் முடியல. நான் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போது ஜிமினா தாண்டா டேவோட கேபினுக்கு வர்றாரு. ஏய் மச்சா, என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ஜிமினா, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னாச்சு, ஏதாவது ஹெல்ப்பா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் தான் உனக்கு மில்க் ஷேக் கொண்டு வந்தேன். ஜிமினா தாண்டா மில்க் ஷேக்கை கொடுத்துட்டு டேவை பார்க்குறாராம். டேவோட லிப்ஸில் வந்து லைட்டாக அந்த ஓரத்தில் லைட்டாக பிளட் வரும்டா. ஐ மீன் தெரியாமல் அவரோட லிப் பியர்சிங் வந்து குத்தி இருக்குண்டா, அதனால பிளட் வரும். ஜிமினா வந்துட்டு ஏய் மச்சா என்னாச்சு, என்னாச்சு? இல்லைடா உன் லிப்ஸில் லைட்டாக பிளட் வருது. என்ன பிளட் வருதா? அது ஒன்றும் இல்லைடா, ஃபைல் எடுத்துக்க போனால் ஃபைல் எடுக்கும்போது அது என் மேலே விழுந்து குத்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் பார்த்து ஒர்க் பண்ண வேண்டியது தானே, இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன். ஆமாம் ஜிமினா, நான் நீ பார்த்து ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஜேகே தாண்டா, என்ன நடந்தாலும் சரி இனி டேட்டை பேசி ஆகணும், நைட்டு கூப்பிட்டு பேசணும். இப்போது டேக்கு தாண்டா ஜேகேட்டிருந்து கால் வருது. டே ஐயோ எதுக்கு கால் பண்ணுறாருன்னு தெரியலையே. அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சார் சொல்லுங்கள். டே இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் ஓவர் டைம் பார்க்க முடியுமா, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஃபைலெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு போகலாம். எனக்கும் இருக்கும், ஸோ 2 பேரும் இருந்தால் பார்த்தாகணும். என்ன இவங்கூடையா, இவன் இப்போ ஏன் லிப்ஸ் வச்சு கடிச்சிட்டா? ஹலோ டே சார் இருக்கேன் சார். இருக்கா? சரி ஓகே. இப்போ அப்படியே தான்டா டைம் ஸ்கிப்டா. டே வந்து ஜேகேவோட கேபினில் இருக்காரா. சரியா, யாருமே இல்லை, எம்ப்ளாயீஸ் எல்லாம் போயிட்டாங்க. டேவும் ஜேகே மட்டும் இருக்காங்க, அந்த செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கடா. ஜேகே வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேக்கு ஆப்போசிட்டில் வந்து டே வந்து ஃபைலெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பார்த்துட்ருக்காரா. ஜேகே வந்து என்ன நினச்சாருன்னு தெரியல, சடனாக டேவை பார்த்துட்டு டே சார் அது காலையில் நடந்தது விஷயத்துக்கு சாரி. அது அது பரவாயில்ல சார், அது தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. இல்லை நான் தெரிஞ்சதாக பண்ணேன், அது எனக்கு வேணும்னு தான் நான் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நான் வேணும்னு தான் பண்ணேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது டே, அதான் என் கண்ட்ரோலை மீறி உன்னை கிஸ் பண்ணிட்டேன். நீ என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் என் கண்ட்ரோல் ரொம்ப லூஸ் ஆகுது. அதை எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன், பட் அது என்னால் முடியல. நீ நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் இல்லை டே. நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டே. நான் ப்ரப்போஸ் பண்ணுற விதமே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்குது. எல்லோரும் ப்ரப்போஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் எனக்கு இப்படி தான் வரும். ஐ லவ் யூ டே. சார் என்ன சொல்கிறீங்க? நான் உங்கள் ஸ்டாஃப் சார், அவ்வளோதான். நீங்கள் என்னோடய சார், சிஓ சார். நான் எப்படி உங்களை லவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் நான் சிஓவாக இருந்தாலும் நானும் ஒரு ஹியூமன் தானே, அப்புறம் என்ன? சார் அப்படி இல்லை, நான் உங்களை லவ் பண்ணேன்னா இந்த சொசைட்டி என்ன சொல்லுவாங்க?
சொசைட்டி என்ன சொல்ல போகுது? ஒரு சிஇஓக்கு ஒரு எம்ப்ளாயி மேலே லவ் வரக்கூடாதா என்ன? அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா? சார் அப்படி இல்லை. அப்புறம் என்ன? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? அது 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 சார், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. நீ நல்லா யோசிச்சு முடிவு சொல்ல. சரிங்க சார். இப்போ அப்படியே தான்டா ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சுடா. டே வந்துட்டு கேட்டேன், சார் ஒர்க் முடிஞ்சு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டே வெயிட் பண்ணு, நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன். அது சார் நான் போய்க்கிறேன். வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், நான் வரேன், ட்ராப் பண்ணுறேன். சரி ஓகே சார், நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ தான்டா காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு டே பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாரு. டேவும் அந்த வண்டியில் ஏறி பேக் சீட்டில் உட்கார்றாரா. இப்போ தான், டே ஃப்ரண்ட்டில் வந்து உட்காரு. சார் நான் பேக் சீட்டில் உட்காந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து உட்காருன்னு சொன்னான். இப்போ அப்படியே தான்டா டிரைவிங் வந்து சைலண்ட்டாக போயிட்டுருக்கு. டே வந்து அந்த விண்டோ வழியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டுருக்காருடா. வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு டேவை பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு, டேவை பார்க்குறாரு, ரோட்டை பார்க்குறாரு. டேக்கு வந்து நல்லா புரியுது, வந்து நம்மளை தான் பார்க்குறா அப்படின்னு. வந்து பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. வந்து அப்படி பார்க்குறது வந்து டேக்கே ஒரு ஷை ஆகுதுடா. பட் அவர் வெளியே எதுவுமே காட்டிக்கல. அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. லைட்டாக ஜன்னல் சைட் திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் அப்படியே வெளியே பார்த்துட்டு வர்றாராம். இப்போ டே தாண்டா சடனாக கியர் மேலே கை வச்சிட்றா. எதையோ யோசிச்சுட்டு சடனாக வச்சுருப்பாரா. இப்போ வந்து கியரை வந்து அவர் போடுறதுக்கு வந்து எடுத்து கை வைக்கும்போது டேவோட கை மேலே வச்சிட்றாரா. வச்சுட்டு அப்படியே கை எடுக்கலையே. டேவும் பார்க்குறாங்க, ஜேகேவும் பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு கியர் போடுவாங்களா. நீங்கள் பார்த்துருப்பீங்களாடா லவர்ஸில் இப்படி கியர் போடுவாங்க, அந்த மாதிரி தான். சரியா, 2 பேர் ஐ டு ஐ பார்த்துட்டு ஜேகே வந்து கியர் போடுறாராம். டே வந்து அந்த போட்டோன்னே கை எடுத்துட்டு அந்த சைடு திரும்பி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரா, ஷை ஆகிட்டு. ஜேகேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போது டேவோட வீட்டு முன்னாடி தாண்டா கார் ஸ்டாப் ஆகுது. டே வந்து டோர் ஓப்பன் பண்ணி கீழே இறங்கிட்டு, தேங்க்யூ சார். நாட்டுக்கட்டை என்ன? நாட்டுக்கட்டையா? என்னத்தான் கூப்பிட்றேன் சார். என்ன சொல்கிறீங்க? நீ தான் நாட்டுக்கட்டை. பார்க்க அப்படி தான் இருக்க. டாப் டு பாட்டம் பார்த்தா அப்படியே இருக்க. நான் என்ன பண்ணுறது? நல்லா இருக்குல்ல நாட்டுக்கட்டைன்னு கூப்பிட்றது. அது அது ஓகே பாய், நான் போய்ட்டு வரேன். டே வந்து ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டு அவர் உள்ளே ஓடிடுவாரா. ஜேகேவும் டேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு போயிடுவார். டே தாண்டா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே ஷை ஆகிட்டு சிரிச்சுட்டு எதாவது யோசிச்சுட்டே போயிட்டுருக்காராம். அவங்க அம்மா இருந்துட்டு, டேம்மா என்ன பண்ணுற டேம்மா? அவங்க அம்மா வந்து கூப்பிட்டே இருக்காங்கண்ணா. பட்டு டேக்கு வந்து கான்சியஸ் இல்லவே இல்லை. அவர் இங்கே இல்லை, வேறு வேல்டில் இருக்காரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா இருந்துட்டு போய் லைட்டாக டேவோட கையை பிடிச்சி டேம்மா அப்படின்னு கூப்பிடும்போது தான் அவர் ரியாலிட்டிக்கு வர்றாரு. அம்மா நான் அப்படியே ஒன்று கூப்பிட்ருக்கேன்டா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் ஆஃபீஸ் ஒர்க்கில் இருந்தேனா, நான் அதை யோசிச்சுட்ருந்தேன். நீங்கள் கூப்பிட்டது சரியாக கவனிக்கல. ஓ அப்படியா, சரி ஓகே. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேம்மா. ஓகே. டேவும் அவங்க அம்மாவும் பேசிட்டு போகிறாங்கடா, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெட்டில் படுக்கிறாரா. பெட்டில் வந்து படுக்கும்போது டேக்கு வந்து அவர் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, ஷை ஆகிட்டே இருக்கார். ஏன்னா ஜேகே பண்ண வேலை அப்படி, நாட்டுக்கட்டைன்னு கூப்பிட்டது, அவர் ஹேண்டை பிடிச்சி கியர் போட்டது, அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ணது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒரு நாள் நடந்திருந்தால் கூட அவளுக்கு தெரியாது. பட் இது எல்லாமே ஒரே நாளில்
அந்த 1 மணி நேரத்தில் நடந்ததை அதை எப்படி மறக்க முடியும்? ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு நடந்தால் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஜில் இப்போ அவர் இருக்கார். இதுக்கு அந்த சைடு போனோன்னா ஜேகே தாண்டா பெட்டில் படுத்துட்டு அவரும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரீகால் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு. டே கூட இருக்கிறது, நம்ம யார்கிட்ட இந்த மாதிரி இருந்ததில்லை, டே மேலே வந்த ஃபீலிங் யாரும் மேலே நம்மளுக்கு வந்ததில்லை அப்படின்னு அவரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காராம். என் நாட்டுக்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்காப்போ. ஸோ இவனை எப்போ நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பார்த்தனோ அப்போ இருந்தே என் போக்கு சரியில்லைடா. ஃபஸ்ட்டு அவன் கண்ணை பார்த்தேன் பாரு, அப்பா அப்போலேருந்து அவன்டா இப்போ வரைக்கும் அதுலேருந்து எந்திரியும். நான் உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீ எனக்கு மட்டும்தான். இப்போ அப்படியே தான்டா ஜேகே அதை திங்க் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிட்டாரான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா டே வந்து இன்றைக்கி லேட்டாக தான்டா ஆஃபீஸுக்கு வராரு. வந்துட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக். ஏன்னா அதில் ஜேகே மட்டும்தான் இருக்கார். அது டேவை பார்த்துட்டு நக்கலாக ஸ்மைல் பண்ணிகிட்டே நிற்கிறாரு. டேக்கு வந்து என்ன பண்ணுவோன்னு தெரியலடா. சரி வேறு வழி இல்லைன்ட்டு அவரும் உள்ளே போகிறாராம். பாசமாக சிக்கினியா, வா இன்னும் ஒரு வழி பண்ணுறான். டேவும் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரா. போயிட்டு லிஃப்ட் டோர் க்ளோஸ் பண்ணி வச்சு டே வந்து ரொம்ப நர்வஸாக நிற்கிறாங்க. என்னடா அவர் கூட நின்றுட்டு நீ தனியாக இருக்கமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்காராம். ஓய் நாட்டுக்கிட்ட சார் நான் என்ன சொல்லியிருக்கா, தனியாக இருக்கும்போது ஜேகேன்னு கூப்பிட சொல்லியிருக்கா. ஓகே அது வந்து நான் கூப்பிட மாட்டேன். ஓ அப்படியா, நீ கூப்பிட மாட்டேன், நான் கூப்பிட வச்சிட்டா. அது இல்லை, நான் கூப்பிட மாட்டேன். இப்போது ஜேகே தாண்டா டேவோட பக்கத்தில் வந்து டேவை அந்த லிஃப்டோடு சேர்த்து பின் பண்ணி நிற்க வச்சுருக்காராம். டே வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்காராம். அதே மாதிரி ஜேகேவும் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க டே கூட. ஜேகே வந்து டேவோட ஐஸ் நோஸ் லிப்ஸில் வந்து லாக் ஆகிறாரா. ஏய் நாட்டுக்கிட்ட இப்போது சொல்கிற கூப்பிட முடியாதா? இல்லை நான் கூப்பிட மாட்டேன். ஓ அப்படியா, சரி ஓகே. நான் இப்போ பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, நீ தான் பொறுப்பு. ஏன்னா என்ன பண்ண போகிறீங்க பாரு. ஜேகே தாண்டா டேவோட லைட்டாக அவளோட ஹிப்பில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரா. இப்போ டே தான் அது சார் ஹிப்லேருந்து கையெடுங்க. நான் எது எடுக்கணும்? என் கை நான் எங்கே வேணால் கை வைப்பா, என்ன யாரை கேட்பா? சார் அது என்னோட ஹிப்பு. ஓ அப்படியா, நீயே என்னது, அது மட்டும் வேற யாருது? இப்போ அப்படியே தாண்டா ஜேகே வந்து பேசிட்டு டேவோட ஹிப்பை சுற்றி ஹேண்டை போட்டு அவரை பக்கத்தில் இழுத்து நிற்க வச்சு ஐ டு ஐ பார்த்துட்ருக்காங்களா. ஜேகே வந்து மெல்ல மெல்ல டேவோட லிப்ஸ் பக்கத்தில் போயிட்டு டேவோட லிப்ஸில் அவரோட லிப்ஸ் அட்டாச் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாராம்.